உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கிற புஷ்பா பார்ட் 2 இந்த படத்தை பற்றி பார்க்குறோம். ஏற்கனவே புஷ்பா பார்ட் 1 வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சது, மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆகவே அதோட தொடர்ச்சியான புஷ்பா 2வை மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தை சுகுமார் இயக்கியிருக்காரு, தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காங்க. படத்தில் அல்லு அர்ஜுன், ரேஷ்மிகா, பகத் ஃபாசில் இன்னும் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை ஏற்கனவே புஷ்பா 1ஓட தொடர்ச்சி தான். புஷ்பா 1ல் செம்பரக்கட்டை மாஃபியாவில் கூலியாளாக வேலைக்கு சேர்ந்த அல்லு அர்ஜுன் படிப்படியாக வளர்ந்து போராடி சிண்டிகேட்டில் ஒரு முக்கியமான ஆளாக ஆகிறாரு. அதோட தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அது படத்தோட முடிவில் வந்து பகத் ஃபாசில் வந்து அவருக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மோதலோடு அந்த படம் முடிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் அதோட தொடர்ச்சி, படத்தோட ஆரம்ப சீன் ஓப்பனிங் ஜப்பானில் ஒரு அதிரடி சண்டை காட்சியோட அல்லு அர்ஜுன் இன்ட்ரடக்ஷன். தேட்டரில் விசில் பறக்குது. அவரோட ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்து தான், மாற்று கருத்து இல்லை. லாஜிக் பார்க்கக்கூடாது. நம்ம ரெண்டாவது தெலுங்கில் பொறுத்த வரைக்கும் அவங்க அதை லாஜிக் பார்க்க மாட்டாங்க. சண்டை காட்சிகள் அதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தாக்கா படம் நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் நல்லா தான் இருந்திருக்கு. கதையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டானாக இருக்கார் செம்மரக்கட்டை கடத்தலில். அதில் போகும்போது அவருக்கும் அந்த பகத் ஃபாசில் எஸ்பி அவருக்கும் ஏற்படக்கூடிய மோதல்கள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனைகள், இதெல்லாம் கடந்து ஹீரோயிசத்தை முன்னிறுத்தி அல்லு அர்ஜுன் எப்படிலாம் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தில் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். படத்தை தூக்கி நிறுத்துது. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை பிஜிஎம் வந்து ஹேட்ஸ் தான் சொல்லணும். உண்மையிலே நல்லா விறுவிறுப்பாக பண்ணியிருக்காரு. படமும் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் விறுவிறுப்பாக போகுது படம். அடுத்தடுத்து படம் வந்து இது வரைக்கும் 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற படம் தான். இருந்தால் கூட அந்த தொய்வு இல்லாமல் படத்தை வந்து வேகமாக நகர்த்தியிருக்காங்க. அதுதான் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ என்னென்னா அது வேகமாக நகரும் போது அதில் எதனா லாஜிக்கு பார்க்குறதுக்கு நமக்கு தோண மாட்டேங்குது. அப்புறமா யோசிச்சா ஆமாம் லாஜிக்கு அதை நினைக்கிறதுக்குள்ள அடுத்த சீன் வந்துடுறதுனால நம்ம அந்த லாஜிக்லாம் பார்க்க முடியல, அப்படி தான் சொல்லணும். படத்தில் பாட்டுக்கள் பார்த்திங்கனாக்கா அப்படி ஒன்றும் நமக்கு திருப்திகரமாக இல்லை. பட்டு தெலுங்கில் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்லும்போது அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவருடைய மேனரிசம், அவருடைய அந்த அலட்சியம், அந்த மாஸ், அதெல்லாம் வந்து உண்மையிலுமே பாராட்டும்படியாக இருக்குது. ஒரு மாஸ் ஹீரோ படம் தான், ஒரு மசாலா படம் அப்படின்னு சொல்லலாம். அதில் கரம் மசாலான்னு வேணால் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு படம் வந்து விறுவிறுப்பாகவும் அதிரடியாகவும் கொண்டு போயிருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. படத்தில் அந்த பாடல்களில் பார்த்திங்கனாக்க கொஞ்சம் கவர்ச்சிகளும் கொஞ்சம் விரசங்கள் அளவுக்கு மீறி இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஹீரோயின் ரேஷ்மிகா அவங்களுடைய நடனங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. அவங்களோடதும் அல்லு அர்ஜுனும் நடனம்லாம் சிறப்பாக இருக்குது. அவர்களோட உடைகள், அவங்களுடைய அந்த வெளிப்படுத்தும் அந்த மூமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபாசம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது மட்டும் இருந்தாலும் அவங்க தெலுங்கில் வந்து அவங்க அதை விரும்புவாங்க. அதனால் அது அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நமக்கு கொஞ்சம் அது சங்கடமாக இருக்குது. பாடல்கள்லாம் ஒன்றும் பெரிய அளவில் மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. இந்த ஃபீலிங்ஸ்னு ஒரு பாட்டு இருக்குது, அது மியூசிக் நல்லா இருக்குது. பட் வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து நம்மளோட ஒன்றலை, அதை தான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து படத்தில் பகத் ஃபாசில் அவரோட நடிப்பு சொல்ல தேவையில்லை. எல்லா படத்துலையுமே அவருடைய பார்ட்டு பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர். இந்த படத்துலையும் அதை தெளிவாக சிறப்பாக பண்ணியிருக்காரு. பகத் ஃபாசிலும் அல்லு அர்ஜுனும் மோதும் இடங்கள், சவால் விடும் இடங்கள், இதெல்லாம் வந்து அவர் நல்ல ஹீரோயிசம் தூக்கலாக வச்சு படத்தை எடுத்திருக்காங்க அப்படி சொல்லலாம். அல்லு அர்ஜுன் ஒரு சீனில் வந்து சாரி கேட்கறதுக்கு எல்லோரும் வற்புறுத்துகிறாங்க. அந்த இடத்துல அவர் அல்லு அர்ஜுன் சாரி கேட்டுட்டு போவார்.
போயிட்டு திரும்ப வந்து அதிரடியாக ஒரு ஹீரோயிஸ்ட்டை காட்டுவார். அந்த இடம்லாம் தேட்டரில் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கிடைக்குது. ஸோ படத்தை பொறுத்தவரை லாஜிக் பார்க்காம ஒரு 3 மணி நேரம் படம் விறுவிறுப்பாக நேரத்தை செலவழிக்க புஷ்பா 2 நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். படத்தில் மற்றபடி மற்ற நடிகர்கள் அவர்களுடைய மேக்கப் அதெல்லாம் வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அது எல்லாமே இந்த டப்பிங் படத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நமக்கு தோணுது. பட் அல்லு அர்ஜுனும் அந்த ரேஷ்மா அவங்களுக்குள்ள அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் உறவு இதில் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா 2 பேருக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படி தான் சொல்லணும். என்ன சில இடங்களில் அது வரம்பு மீறி மக்களுக்கு குடும்பத்தோடு போகிறவங்களுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி சில காட்சிகள் அமைப்புகள் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்துருந்தால் நல்லாவே இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி படத்தை பார்க்க பொழுதுபோக்கான விறுவிறுப்பான ஒரு மசாலா படம் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். மேலும் படத்தில் இந்த செம்மரக்கட்டை கடத்தல் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. எல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காட்சிகள் தான். இருந்தாலும் வந்து ஒரு படத்தோட விறுவிறுப்புக்கு அது எல்லாமே உதவுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆந்திராவிலேருந்து செம்மரக்கட்டைகள் கடத்தப்பட்டு தமிழகத்துக்கு வந்து தமிழக கடற்கரையிலேருந்து திரும்ப வந்து அது எப்படி கடத்தப்படுகிறது வெளிநாடுகளுக்கு அப்படிங்கிறத அதை காட்டியிருக்காங்க. நடந்துகிட்ருக்க விஷயந்தான். அதை வந்து சினிமாவுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சுவாரஸ்யத்திற்காக அது மாதிரி காட்சிகள் அமைச்சிருக்காங்க. மேலும் வந்து ஹீரோயிசத்தை காட்ட நிறைய சீன் சொல்லலாம். அது வந்து மாலத்தீவில் ஒரு டீல் பேசுவாங்க. அந்த சீன்லாம் வந்து ஒரு நல்ல மாஸாகவே இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும். எனக்கு அல்லு அர்ஜுனோட ஹீரோயிசத்தை தூக்கி நிறுத்துகிற மாதிரி பல காட்சிகள். அதில் இந்த மாலத்தீவில் பேசக்கூடிய ஒரு காட்சி கூட குறிப்பிட்டு சொல்லலாம். ரெண்டாவது பணம், அரசியல் இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது மாஃபியாக்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத மீண்டும் இந்த படத்தில் சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வந்து பணத்தை முதலீடு செய்வது நல்ல வழியில் சம்பாரித்தவங்க யாரும் முதலீடு கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. இது மாதிரி ஒரு தவறான வழியில் அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் துணைக்கி வச்சுக்கிட்டு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் தான் அரசியலையும் மக்களிடையே செல்வாக்கையும் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத திரும்ப இந்த படம் நிரூபிச்சிருக்கு. இன்னொரு சீன் அதில் காட்டியிருக்காரு. அந்த உண்மையிலுமே அது ரசிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அல்லு அர்ஜுனோட ஆட்களை கைது பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அல்லு அர்ஜுன் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வேலை போய்ட்டுனா உனக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டு, இன்னும் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் இருக்குதுன்னு கேட்டு மொத்த பணத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அவங்க உடனே அங்கேயே எல்லாருமே ராஜினாமா பண்ணிவிட்டு ஸ்டேஷனே காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க. பார்க்க ஒரு விசித்திரமாகவும் நகைச்சுவையாகவும் அந்த சீன் இருக்குது. இருந்தாலும் வந்து அது வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு பரவாயில்ல, இயக்குனர் வந்து சபாஷ் சொல்லலாம். ஸோ படத்தை பொறுத்தவரை ஒரு பரபரப்பான ஒரு பொழுதுபோக்குள்ள ஒரு மசாலா படம். லாஜிக்கு எல்லாம் பார்க்காம இந்த படத்தை பார்த்தா விறுவிறுப்பாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். ஆகவே மீண்டும் வேறொரு படத்தின் மூலம் திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.